தெய்வத்தாளாக முயற்சிகள் மெய்வருத்த கூலி தரும். இந்த அவையில சரியாக போன மாதம் தமிழக வெற்றி கழகத்துடைய வேட்பாளர்கள் எம்எல்ஏ கேண்டிடேட்டுடைய லாஸ்ட் மீட்டிங் அட்டன் பண்ணோம். 233 ஒரு தொகுதி ஆதரித்த வேட்பாளரோட சேர்ந்து அந்த கூட்டத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் அவர்கள் பங்கேற்றார். அப்ப பதிவு பண்ணோம். தேர்தல் முடிந்து இதே அவையில் இன்னொரு கூட்டம் வரும்பொழுது நாங்கள் பதிவு செய்தோம். நானும் சரி, பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்தன் அவர்களும் சரி, பதிவு பண்ணது என்னன்னா, அடுத்த கூட்டம் இந்த அவையில் நடக்கும் பொழுது தமிழக வெற்றி கழகம் ஆளுங்கட்சியாக மாறி இருக்கும். யார அண்டர்ஸ்டிமேட் பண்ணி யார தரக்குறைவா பேசினாரோ, யாரு உறுதியாக மக்கள் முன்பு நின்று பிரச்சாரம் செய்கிறாரோ, யாரு கூட்டணி கட்சிகளை உருவாக்காமல் தன்னையும் மக்களையும் நம்பி மக்களுக்கான ஒரு பிரச்சாரத்தை உருவாக்கினாரோ, மக்கள் இயற்கையாகவும் மக்கள் நேர்மையுடனும் அந்த தலைவரை உருவாக்குவார். அப்படி உருவாக்கப்பட்டவர் தான் பேரறிஞர் அண்ணா. அப்படி உருவாக்கப்பட்டவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அப்படி உருவாக்கப்பட்டவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இதே வார்த்தையை கூடி அப்ப சொன்னோம். அடுத்த அவையில திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக வருவாருன்னு போன மீட்டிங்ல சொன்னோம். அதை சாத்தியப்படுத்தியது பெண்களும் இளைஞர்களும் தமிழக மக்களும். அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் எங்களுடைய அண்ணன் தலைவர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து, அண்ணன் பொதுச் செயலாளர் அமைச்சர், முன்னாடி பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு இருப்போம், இன்னைக்கு எங்க அண்ணன் அமைச்சர் அவர்கள் திரு ஆனந்தன் அவர்கள், அப்புறம் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள். பொதுவா எனக்கு இந்த அதிர்ஷ்டம் லக்கி இது மேல நம்பிக்கை இல்லை. ஆனால் அண்ணன் வரும்போது ஒரு பதிவு பண்ணோம். அண்ணன் நீங்க வந்துட்டீங்க, தைரியமா முடிவு பண்ணிட்டீங்க. அண்ணா வரும்பொழுது அதிமுக இருக்கக்கூடியவங்க எல்லாம் கேலி கிண்டல் பேசினாங்க. அங்க இருக்க பசங்களுடைய வயசு எல்லாம் என்ன, எல்லாம் சின்ன பசங்க, அவருடைய வயசு என்ன, அவரோட உக்காந்துட்டு இருக்காங்க, அவர் புறக்கணிச்சுட்டாங்கன்னு அதிமுக அன்னைக்கு இருந்த இபிஎஸ் அவர்கள் கூட இருந்த சீனியர்ஸ் எல்லாம் அவர் ஒரு கேள்வி கிண்டல் பண்ணாங்க. அண்ணனுடைய பொறுமை ஒரு வருஷம் இல்லை, 1972 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிக்கப்பட்ட இருந்த காலத்திலிருந்து இருக்கக்கூடிய பொறுமை அவருடைய பொறுமை. அவருக்கு தமிழக மக்களுடைய அடிநாதம் என்னன்னு தெரியும். சோ அவருடைய அதிர்ஷ்டம் பாருங்க, எம்ஜிஆர் அமைச்சரவையில் அமைச்சர், புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அமைச்சரவையில் அமைச்சர், இன்றைக்கு சட்டசபையில் எங்களை எல்லாம் வழிநடத்தக்கூடிய அவை தலைவர் மட்டுமல்ல, ஒரு சீனியர் அமைச்சராக எங்களுடைய தலைவர் இதிலேயே அமைச்சர். இந்த வரலாறு யாருக்குமே கிடையாது. மாண்புமிகு அமைச்சர் திரு செங்கோட்டையன் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். எங்களுடைய சகோதரர் அமைச்சர் திரு வெங்கட்ராமன் அவர்களுக்கும், என்னுடைய சகோதரர் திரு ராஜ்மோகன் அமைச்சர் அவர்களுக்கும், அக்கா எங்களுடைய சகோதரி விஜயலட்சுமி அவர்களுக்கும், எங்களுடைய சகோதரர் அமைச்சர் குமார் அவர்களுக்கும், எங்களுடைய சகோதரர் திரு விஜய தமிழன் பார்த்திபன் அமைச்சர் அவர்களுக்கும், சபரிநாதன் சகோதரர் கொரடா அவர்களுக்கும், அருள் பிரகாசம் சைதாப்பேட்டை எம்எல்ஏ அவர்களுக்கும், இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும், குறிப்பாக புரட்சி தலைவர் அவர்களால் உருவாக்கப்பட்டு புரட்சி தலைவர்களால் உங்களை வழிநடத்தி இன்றைக்கு தமிழக சூழ்நிலையில் பல்வேறு கேள்வியுடன் ஒரு எதிர்கால பிரச்சனை இருக்கும் பொழுது அதிமுகவிலிருந்து வந்திருக்கக்கூடிய
இந்நாள் மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள், அண்ணன் வெல்லமணி அண்ணன் ரஜன் இப்பதான் வந்தாரு, அவரை வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம். அந்த மாதிரி ஆக சிறந்த நிர்வாகிகள், மக்களுடன் தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள், தொழிற்சங்க நிர்வாகிகள் எல்லோருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்து, எதற்காக தமிழக வெற்றி கழகம் இந்த 15 நாட்கள்ல என்ன சாதனை செஞ்சாங்க அப்படின்னு திமுகவும் அதிமுகவும் கேள்வி கேட்டு இருக்காங்க. இந்த ஒரு 15-20 நாள்ல என்ன சாதனை? தமிழ்நாட்டுல மதச்சார்பினையும் சமூக நீதியை காக்கணும்னு ஒரு அரசியல் இருக்கும். அதில் உறுதியாக இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தோழர்கள், கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள், விசிக கட்சி தோழர்கள், ஐஎம்எல் தோழர்கள் கட்சிகளுடைய ஒட்டுமொத்த கூட்டணியை உருவாக்கியது எங்களுடைய தலைவர். இது மிகப்பெரிய வரலாறு. இந்த கட்சி தலைவர்கள் பணத்திற்காகவோ அதிகாரத்திற்காகவோ ஆசைப்படுவர்கள் கிடையாது. எங்கு உண்மை இருக்கிறதோ, எங்கு மக்கள் செல்வாக்கு இருக்கிறதோ, எங்கு மக்கள் நம்பிக்கை இருக்கிறதோ அந்த இடத்துலதான் இவங்க எல்லாரும் இருப்பாங்க. அப்ப தமிழக மக்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் இன்னைக்கு இந்த கூட்டணியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி இருக்காங்க. அப்ப உருவாக்கும் பொழுது 2 பாயிண்ட் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான். இந்த ஆட்சி உருவாக்கி என்ன மக்களுக்கு நல்லது செஞ்சது இந்த 15 நாள்ல? முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? திமுக காலத்துல சிஎம் ஃபண்ட், முதலமைச்சர் குடும்பம் ஃபண்ட்னு ஒண்ணு இருக்கும். அதுக்கப்புறம் அமைச்சர் ஃபண்ட்னு ஒண்ணு இருக்கும், பார்ட்டி ஃபண்ட்னு ஒண்ணு இருக்கும், அதுக்கப்புறம் அதிகாரிகள் ஃபண்ட் இருக்கும். இன்னைக்கு முதலமைச்சர் ஃபண்ட் சொல்லக்கூடிய முதலமைச்சர் குடும்பத்திற்கான ஊழல் இல்லை, அமைச்சர் ஃபண்ட் சொல்லக்கூடிய ஊழல் இல்லை. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கரெக்டா போய் ஐஏஎஸ் அதிகாரிகள் நிர்வாகத்தில் இருந்து அமைச்சர்கள் நேர்மையுடன் பணியை செஞ்சிருக்க அமைச்சரவையை எங்களுடைய முதலமைச்சர் உருவாக்கியிருக்காங்க. இது தமிழ்நாட்டு வரலாற்றில் முதல் முறை. முன்னாடி நீங்க போய் சிஎம்டில வீடு கட்டணும்னா ஸ்கொயர் ஃபீட் 40 ரூபாய் கொடுத்துருந்தீங்க. கொடுத்தாங்களா இல்லையா? அப்ரூவ் இருக்கு. டிடிசிபில ஒரு ஏக்கர் லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ண முடியுமா? முடியாது. அதுக்கு ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், ரெவன்யூ துறை, எல்லா இடத்திலையும் ஆத்து மணல் அள்ளக்கூடிய பிடிஎஃப், ஆத்து மணல் அள்ளக்கூடிய பொதுப்பணித்துறை, ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், எல்லா இடத்திலையும் பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட், எல்லா இடத்திலையும் ஊழல்கள். அப்ப இந்த ஊழலை ஒழித்த வரலாறு தமிழகத்தின் முதல் முறையாக எங்களுடைய முதலமைச்சர். இந்த வரலாறை யாரும் உருவாக்கியது கிடையாது. திமுக இந்நேரம் தொடர்ந்து இருந்தா அதே குடும்பத்தோடைய ஊழலுடைய கலெக்ஷன் இருந்திருக்கும் எல்லா இடத்துலயும் இருக்கும், கீழே வரைக்கும். அப்ப முதலமைச்சர் தன்னுடைய நேர்மையை பிரச்சாரத்தில் என்ன சொன்னாரோ அதை உருவாக்கி இருக்கார். முதலமைச்சர் எவ்வளியோ அமைச்சர்கள் அவ்வளி, அமைச்சர்கள் எவ்வளியோ எம்எல்ஏக்கள் அவ்வளி. சோ நிர்வாக மாற்றம் எந்த அளவிற்கு உருவாகி இருக்கு, அதுதான் மிகப்பெரிய வெற்றி. இந்த அமைச்சரவை மக்களுக்கானது. அதுக்கப்புறம் கூட்டணியை உருவாக்கின பிறகு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கூட்டணியில் இருக்க அமைச்சரவை விமர்சிச்சார். எங்க கிட்ட எல்லாம் சொல்லாம போயிட்டாங்க, எங்க கிட்ட சொல்லிட்டு தான் அவங்க அமைச்சரா இருக்கணும், இவங்க செஞ்சது தவறு. அதுல திரு ஏராஜ் அவர்கள் ரொம்ப வாயில சொல்ல முடியாத அளவுக்கு வார்த்தைகள். நான் ஒண்ணு பதிவா கேட்கிறேன். திமுகங்கிறது தனி கட்சி, காங்கிரஸ்ங்கிறது ஒரு தனி கட்சி, ஐஎம்எல்ங்கிறது தனி கட்சி, கம்யூனிஸ்ட்ங்கிறது ஒரு தனி கட்சி, விசிக என்பது தனி கட்சி. தேர்தல் முடிந்த பிறகு அந்தந்த கட்சியுடைய உயர்நிலை குழு எடுக்கக்கூடிய முடிவை கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எங்க வந்ததுன்னா, ஏன் தோத்தாங்கன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்களே, இந்த பண்ணையார்த்தனமும் இந்த ஆதிக்கம் தான் அவங்களுடைய தோல்விக்கு காரணம். இன்னைக்கு வரைக்கும் புரியல அவங்களுக்கு. ஆதிக்கத்தை எதுக்குறதா அரசியல். ஒரு இன்னொரு கட்சியை பார்த்து நீங்க ஏன் இந்த முடிவு எடுக்கிறீங்கன்னு சொல்லக்கூடிய ஆதிக்கம் எங்கிருந்து வருதுன்னா, தன்னை பிறப்பிலிருந்து நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம், பிறப்பால் ஒருவர் முதல்வர் ஆகும் பொழுது ஏற்படக்கூடிய மனநிலையுடைய பிரச்சனை.
இந்த மனநிலையை உடைக்கிறதுக்கு தான் அன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக ஆரம்பிச்சாங்க. அப்ப இந்த மனநிலையை உடைக்கிறது தான் தமிழக மக்களின் ஆதிக்கத்தை தூக்கி எறிஞ்சாங்க. அப்ப விசிகேவை பார்த்து அசிங்கமான வார்த்தைகள், கம்யூனிஸ்ட் தோழர்களை பார்த்து அசிங்கமான வார்த்தைகள் சமூக ஊடகத்துல, ஐயோமலை பார்த்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கு மத சார்பின் தான் முக்கியம் சொல்லக்கூடிய திமுக ஐயோமலை பார்த்து சொல்றாங்க. அப்ப காதர் மொய்தீன் சார் பேசவே மாட்டாரு. அவருக்கே கோவம் வந்து திமுகவை பார்த்து இந்த மாதிரி பேசுறீங்க, உங்களுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கணும்னு சொல்ல வச்சது யாருன்னா திமுக காரங்க. அப்ப எங்க ஆதிக்கம் இருக்கு? இந்த ஆதிக்கத்தை ஒழிக்கிறது தான் மக்கள் அணி திரண்டாங்க. அதுக்கு இந்த கூட்டணிகள் அரசியலமைப்பை உருவாக்க பாதுகாக்க தான் கூட்டணி உருவாக்குனாங்க. இதுதான் உண்மை. அந்த சமயத்துல நாங்கள் உறுதியாக கூறுகிறோம், ஏன் அதிமுக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களையும் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய இப்ப முன்னாள் மாவட்ட செயலர்கள், இந்நாள் மாவட்ட செயலாளர்கள், எம்பிகள் எல்லாரும் வரும்பொழுது ஏன் வரவேற்கிறோம்? அதை மக்கள் மன்றத்துக்கு முன்பு நாங்க பதிவு பண்றோம். ஏன் பதிவு பண்ணோம்? நாங்கள் மக்கள் ஆட்சியை நம்புறோம். ஏன் வரவேற்கிறோம் அதிமுக தொண்டர்கள் அப்படின்னா, புரட்சி தலைவி அம்மா இறந்த பிறகு பொதுச் செயலாளருடைய முடிவுகள் அதிமுக தொண்டர்களுக்கு எதிராக இருந்துச்சு. அதனாலதான் 14-15 தோல்விகள். அந்த தோல்விகள் முடிந்த பிறகு தெளிவாக சொல்றோம், பிஜேபியோட சேர்ந்த மிகப்பெரிய தோல்விகளை அதிமுக தொண்டர்கள் எவ்வளவோ எலெக்ஷன்ல வேலை பண்ணி அவங்க வந்து சரி வேற வழி இல்ல கட்சி போக வேண்டியதாச்சுன்னு. ஆனால் மிகப்பெரிய சூழ்ச்சி ஒண்ணு உருவாக்குனாங்க. அதுதான் அதிமுகவுடைய தொண்டர்களுக்கு அவங்களுடைய ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கையை கேள்விக்குறிவாக்கி அவங்க புரட்சி தலைவி அம்மா இல்லையேங்கிற ஒரு வருத்தத்தோட இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்திருக்காங்க. அது என்ன சூழ்ச்சி? இந்த சூழ்ச்சி எல்லாருக்கும் தெரியும். தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரோ நானோ சொல்லல. எலெக்ஷன் முடிஞ்ச ரிசல்ட் வந்துகிட்டே இருக்கு, 108ஓட நிக்குது. ஆனா அன்னைக்கு நைட்டு திமுக தலைமையில் இருக்கக்கூடிய திரு உதயநிதி அவர்களும், அந்த பக்கம் அதிமுக கூட இருக்கக்கூடிய திரு இபிஎஸ் ஐயா அவர்களும், அந்த பக்கம் சில தொழிலதிபர்களும் சேர்ந்து ஒரு கூட்டணியை உருவாக்க எல்லா முயற்சிகளும் நடந்துச்சு. இப்ப லேட்டஸ்டா எம்எல்ஏக்கள் வந்து சொன்னாங்க, அந்த 47 பேரு எம்எல்ஏ மீட்டிங்ல பாண்டிச்சேரியில் நடந்துச்சு. அப்ப புதுச்சேரி நடக்கும் போது அப்ப என்ன சொல்லி சைன் வாங்கினாங்கன்னா, இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் ஆவறதுக்கு நீங்க சைன் போடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னுடைய கேள்வி அதிமுக பொதுச் செயலாளர் கூட இபிஎஸ் அவர்களுக்கு, உங்களுடைய எம்எல்ஏ நம்பர் என்ன? உங்களுக்கு 118 பேர் நீங்க ஜெயிச்சிட்டீங்களா? மக்கள் உங்களுடைய தலைமையை 3வது இடத்துக்கு தூக்கி போட்டிருக்காங்க. 47 எம்எல்ஏ உருவாக்கி 47 எம்எல்ஏ வச்சிருக்கவங்க எப்படி முதலமைச்சரா ஆக முடியுங்கிற நம்பிக்கையோடு புதுச்சேரியில எம்எல்ஏ மீட்டிங்ல எப்படி நீங்க எல்லா 47 எம்எல்ஏ கிட்டயும் சைன் வாங்க முடியும்? இதுதான் சிபிஎஸ் சண்முகம் கேள்வி எழுப்பினார். இதுதான் விஜயபாஸ்கர் கேள்வி எழுப்பினார். 47 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு எப்படி நீங்க முதலமைச்சர் ஆக முடியும்? அந்த மீட்டிங்ல உண்மையை சொல்லல. அதுக்கப்புறம் தான் தெளிய வந்துச்சு, திரு உதயநிதி அவர்களுடன் சேர்ந்து திரு உதயநிதி அவர்களை முதலமைச்சர் ஆக்கி திரு இபிஎஸ் அவர்கள் துணை முதலமைச்சர். அப்புறம் மாசம் மாசம் ஃபண்ட் கலெக்ஷன் ஊழல் செஞ்சு பிரிச்சுக்கிறது. இதை எதிர்த்தது முதல் முறையில் நம்மளுடைய கம்யூனிஸ்ட் தோழர்கள். அவர்களை நான் கோடான கோடி நன்றியுடன் நான் வந்து எப்பயுமே அவர்களுக்கு நன்றி இருக்கு. இதை எதிர்த்தது விசிகே, இதை எதிர்த்தது காங்கிரஸ். அதனாலதான் நீங்கள் தலைவர் மேல் நம்பிக்கை வைத்து காங்கிரஸ் கட்சி ஆதரவு கொடுத்து கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பிசிகேவும் ஐஎம்களும் ஆதரவு கொடுத்தாங்க. திரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய தலைவர் திரு பேபி அவர்கள் வந்து ஓபனா மீட்டிங் கொடுத்தாங்க. நாங்கள் ஏன் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்கிறோம்னா, நாங்கள் ஆதரிக்கவில்லை என்றால், அவர் சொன்ன வார்த்தை நாங்கள் ஆதரிக்கவில்லை என்றால், மதசார்பற்ற கொள்கையில் உறுதியா இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கட்சி சொன்னது, நாங்கள் ஆதரிக்கவில்லை என்றால் திமுகவும் அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து இங்கு ஒரு ஆட்சி உருவாக்குவார். இது பீப்புள் மேண்டேட்டுக்கு எதிரானது. பீப்புள் மேண்டேட் மக்களுடைய தீர்ப்புக்கு எதிரானது. சொன்னது பேபி அவர்கள், சொன்னது காங்கிரஸ் கட்சி. அப்ப என்ன மாதிரி சூழ்ச்சியை திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து உருவாக்கி, அந்த உருவாக்கம் உண்மையான புரட்சி தலைவருடைய புரட்சி தலைவியோடைய தொண்டர்களுக்கு அதிமுக தலைமை மீது மிகப்பெரிய அதிருப்தியை உருவாக்கியது. அப்ப ஏன் அதிமுக கூடிய எம்எல்ஏக்களும்
எங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு நாங்கள் பதிவு பண்ணோம். நேத்தே போன் பண்ணி நான் சொன்னேன், எந்த எம்எல்ஏயும் எதையும் ஆஃபர் கொடுத்து தமிழக வெற்றி கழகம் கூப்பிடல. அப்படி ஒரு தலைமை எங்களுக்கு கிடையாது. இயற்கையாக நேசிச்சு அன்புடன் அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் வராங்கன்னா எங்கள் மீது நம்பிக்கையும் எங்க தலைவர் மீது நம்பிக்கையும் மட்டுமே அவங்க வராங்க. வரக்கூடியவர்களை நாங்கள் அன்போடு ஒரு குடும்பம் மாதிரி நாங்க இருந்திருக்கோம். நாங்க மாற்று கட்சியில் அண்ணன் செங்கோட்டையன் வரும்பொழுது இன்றைக்கு தலைவர் அவர் கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை இருக்கு, தன்னுடைய சொந்த குடும்பம் மாதிரி மரியாதை கொடுத்தாங்க. இதை பார்த்து எல்லாரும் வர்றாங்க. இதுதான் உண்மையான அதிமுக. ஏன்னா எங்க தமிழ் வெட்டிக்கும் ஒரு குடும்பம். இங்க ஒருத்தரை பழி வாங்குறது, ஒருத்தர் இழுக்கிறது அது கிடையாது. அதை பார்க்கும் பொழுது இந்த ஒரு எண்ணம் தான் அதிமுக இருந்து ஒரு கட்சியிலிருந்து எம்எல்ஏ இருந்தாலும் நாங்க ரிசைன் பண்ணிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து நேர்மையாக தேர்தல் எதிர்கொண்டு வாழ்நாள் முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கணுங்கிற உறுதிமொழியோட வராங்க. அப்படி வரவேற்கும் பொழுது அப்படி வரும்பொழுது அன்புடன் வரவேற்கக்கூடிய இடத்தில் தமிழக வெற்றி கழகம் தலைவரும் நாங்களும் இருக்கிறோம். ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எதற்காக கட்சியை உருவாக்கினாரோ அவருடைய குறிக்கோளில் வழியில் நடக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம். அப்ப புரட்சி தலைவர் உயிரோடு இருக்க வரைக்கும் திமுகவுடைய குடும்பம் என்னெல்லாம் சூழ்ச்சி தெரிஞ்சுச்சுன்னு அவங்க தெரியும். அவங்களுடைய இறப்புக்கான காரணமும் யாருங்கிறது தெரியும். அப்படி இருக்கும் பொழுது அதிமுகவுடைய பொதுச்செயலர் திருப்பி இபிஎஸ் அவர்கள் இந்த ஸ்டாண்ட திமுகவுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய ஸ்டாண்ட எடுத்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த அதிமுகவுடைய எல்லா தொண்டர்களும் 90% தொண்டர்கள் அதிமுக திமுக தூக்கி எறியறதுக்கு தமிழக வெற்றி கழகத்தோட சேரத்துக்கு முற்பட்டுட்டாங்க. அதோடைய முதல் மீட்டிங் தான் அண்ணன் பொதுச்செயலாளர் அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கு தொழிற்சங்கமா இருந்தாலும் சரி, முன்னாள் மாவட்டம், முன்னாள் எம்எல்ஏ, இன்னாள் எம்எல்ஏ எல்லோரும் சேர்ந்து தமிழக வெற்றி கழகம் தான் இனி எதிர்காலம், தமிழக வெற்றி கழகம் தான் மக்களுக்கு உண்மையான ஆட்சியை உருவாக்க முடியும். அதோடு ஒரே ஒரு தலைமை தான் தமிழ்நாட்டில் இருக்கு, வேற எந்த தலைமையும் நேர்மையாக இல்லைன்னு எங்களுடைய தலைவர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்களை நம்பி நீங்கள் கட்சியில் வந்திருக்கீங்க. இதுதான் உண்மை. இப்ப இவங்க 2 பேரும் இணைஞ்ச மாதிரி வந்தாங்க, திடீர்னு 2 பேரும் இணைஞ்ச மாதிரி ஒரு டிராமா ஆடுறாங்க. அண்ணன் நேற்று சண்முக அண்ணனும் விஜயபாஸ்கர் அவர்களும் உடன்படிக்கை எல்லாம் நியூஸ்ல வந்துட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி கட்சிகள் 4, 5, 6 இருந்து உடைந்து கடைசியில என்ன தெரியுமா, முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் சேர்ந்தாரு திமுக போய். புரட்சி தலைவி அம்மா அவர்களால் முதலமைச்சராக்கப்பட்டவர்கள், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக்கப்பட்டவர். எங்கிருந்தோ இருந்து தேனியில இருந்தவரை, சாதாரணமானவரை அந்த அம்மா முதலமைச்சர் ஆக்கி அழகு பார்த்தாங்க, ஒரு சாமானியன. ஆனா அந்த அம்மா இறந்த பிறகு ஒருவேளை நமக்கு சீட்டு கிடைக்கலாம், அரசியலிருந்து ஒதுங்கணும்னு அவருக்கு தோணல. எந்த திமுக புரட்சி தலைவர் அம்மா அவர்களை தூக்கி எறிந்ததோ அதே கட்சியில போய் நீ ஒரு எம்எல்ஏவா இருக்கிறார். இந்த இவருடைய வீழ்ச்சி நாளைக்கு திமுக பக்கம் போய் சேரக்கூடிய நிலைமை வரக்கூடாதுன்னு இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் ஒரே நம்பிக்கைன்னு ஒவ்வொரு அதிமுகவுடைய நிர்வாகிகளும் அண்ணன் செங்கோட்டையன் எப்படி வந்தாரோ அதே மாதிரி எல்லா நிர்வாகிகளும், ஒன்றிய செயலாளர், கிளை செயலாளர் இருந்து எல்லா நிர்வாகிகளும் எழுதி வைத்துக் கொள். இன்னும் ஒரு மாதத்துல 90% நிர்வாகிகள் எல்லோரும் அதிமுக இருந்து தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வரணுங்கிற வேண்டுகோள் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அதனால அண்ணன் பொதுச்செயலாளர் கேட்டுக்கிட்டு ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, தலைவர் நம்ம பேசிட்டு ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்மளுடைய அமைச்சர் பதவியுடைய வேலைகளை முடித்து ஒவ்வொரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையோ மாற்று கட்சிகள் இருக்கிற நான் உங்கள் அன்புடன் வரவேற்க வேண்டும், ஜனநாயக சக்திகளை அன்புடன் வரவேற்க வேண்டும். இது ஏதோ நம்ம பதவி கொடுக்கிறோம், பணம் கொடுக்கிறது அல்ல. இது வரைக்கும் அப்படி ஒரு பேச்சே நடந்தது கிடையாது. இதெல்லாம் திமுக சொல்லக்கூடிய சூழ்ச்சிகள். திமுக தான் பணம் கொடுக்கிறோம், பதவி கொடுக்கிறோம், அது கொடுக்கிறோம்னு வரக்கூடிய நபர்களை எப்பொழுதும் அன்புடன் நடத்தியது கிடையாது. வேலை செஞ்சு முடிஞ்சா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. எம்ஜிஆர் அப்படிதான் தூக்கி போட்டாங்க. அதனால உங்களுடைய பணிக்கு நம்மளுடைய கட்சியோட பொதுச்செயலாளரும் சரி, தலைவர் அவர்களும் சரி, நாங்களும் சரி, உங்களோட தோள் நின்று தோளாக எப்பொழுதும் உங்களுக்கு ஒரு குடும்பமாக நாங்கள் இருப்போம். உங்களை வரவேற்கிறோம் என கூறி நம்மளுடைய பயணம் தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் வரலாற்றை, மக்களுக்கான அரசியலை, சமதர்மத்துக்கான அரசியலை உருவாக்க நாம் எல்லோரும் இணைந்து ஒன்றுபடுவோம் என்கின்ற ஒரு உறுதிமொழியுடன் பயணிப்போம். நன்றி, வணக்கம்.